வணக்கம். இது தீபிகா அதிர்வுகள். மீண்டும் ஒரு விமர்சனத்தில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். நான் ராகவ் குமார். இப்போ நம்ம 2வதா பார்க்கக்கூடிய இந்த வாரம் வந்த படத்துல ரொம்ப முக்கியமான படம் அகத்தியா அப்படின்னு ஒரு படம். இது வந்து ஜீவா நடிச்சிருக்காரு. நம்ம கவிஞர் விஜய் வந்து இந்த படத்த வந்து டைரக்ட் பண்ணியிருக்காரு. ஜீவா, ராஷி கண்ணா, அர்ஜுன் இவங்கலாம் அதுல நடிச்சிருக்காங்க. இந்த படம் என்ன கதை பார்த்தீங்கன்னா, அமானுஷ்யம் தான். எப்படி அப்படின்னா வழக்கம் போல ஒரு பங்களாவுக்கு போறாங்க. ஏதோ ஒரு காரணம் அந்த பங்களா போறதுக்கு காரணமெல்லாம் எல்லா படத்துலயும் இருக்கிற அதே காரணம் தான். ஒரு பங்களாவுக்கு போறாங்க. அந்த பங்களா வந்து எங்க இருக்குன்னா, பாண்டிச்சேரியில இருக்கு. அந்த பங்களாவுக்கு போறாங்க. போனவங்க என்ன பண்றாங்க, ராசிகண்ணாவும், ஜீவாவும் எல்லாரும் சேர்ந்து, யோகி பாபு எல்லாம் சேர்ந்து இந்த பங்களா வந்து நம்ம பேய் பங்களா மாரி காட்டி, ஒரு எக்ஸிபிஷன் மாரி நடத்துனா நெறைய பணம் வரும் அப்படிங்கிறாங்க. சரி இத வந்து சம்பாதிக்கிறதுக்கு நல்ல வழி 1940 அப்படின்னு சொல்லிட்டு ஜீவாவும் யோசிக்கிறாரு. இன் பிட்வீன் டைம் வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க ஜீவாவோட அம்மா ரோகிணிக்கு வந்து உடம்பு முடியாம போகுது. அவங்களுக்கு வந்து வந்து எலும்புருக்கி நோய்ன்னு சொல்லக்கூடிய போன் கேன்சர் வந்திருக்கு. ஸோ போன் கேன்சருக்கு மருந்து அவங்க ஒரு பக்கம் தேடிக்கிட்டு இருக்காரு ஜீவா. ஸோ அவங்களுக்கு எந்த வைத்தியம் குடுத்தும் சரியாகல. அந்த டயத்துல என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து இந்த பங்களாக்குள்ள போறாங்க. பங்களாக்குள்ள போனா அவருக்கு வந்து சில அமானுஷ்யமான விஷயங்கள் நடக்குது. சில பயம் ஏற்படுது ராசிகண்ணாவுக்கு. திடீர்னு யாரோ தான் உடம்புக்குள்ள இறங்குற மாரிலாம் ஃபீலிங் ஆகுது. இந்த டயத்துல வந்து அவர் வந்து ஒரு பழைய ஃபிலிம் ரோல வந்து கண்டுபிடிக்கிறாரு. அந்த ஃபிலிம் ரோல எடுத்து கண்டுபிடிச்சு பார்த்தா, அதுல வந்து சில விஷயங்கள் வருது. ஒரு ஒரு 80 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த ஒரு சித்த மருத்துவர் வந்து அதுல பேசுறாரு. ஆனா அந்த ஃபிலிம் ரோல் முழுமையா இல்ல. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அது வந்து சில விஷயங்கள் டைரியில எழுதி வச்சிருக்காரு. அது என்னன்னு பார்க்குறாரு. ஸோ இந்த மாரி அவங்க வந்து கண்டுபிடிக்கிறாங்க. இதுக்கு நடுவுல பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு வந்து அமானுஷ்யம் வந்து நடக்குது. 80 வருஷத்துக்கு முன்னாடி என்ன நடந்தது அந்த பங்களால அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 80 வருஷத்துக்கு முன்னாடி பாண்டிச்சேரிய பிரெஞ்சுக்காரங்க ரூல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்ப இருந்த ஒரு பிரெஞ்சோட கவர்னர் வந்து எப்படி நடந்துக்கிட்டாரு? அப்ப என்ன விஷயங்கள் நடந்தது? அப்படிங்கிறத இந்த படம் முழுக்க வந்து காட்டியிருக்காங்க. அதுவும் இந்த இணைய விஷய நடைமுறை விஷயத்தோட எந்த வந்து சம்மந்தப்படுத்துது அப்படிங்கிறத நல்லாவே இந்த படத்துல வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ கனெக்ஷன் வந்து நல்லா இருக்கு. இந்த படத்துல எப்படின்னா, முன்னாடி ஃபிளாஷ்பேக் காட்சிகளுக்கும், இந்த காட்சிகளுக்கு வந்து எந்த ஒரு தொடர்புமே இல்லாம தான் நெறைய படங்கள் இருக்கும். ஆனா இது அப்படி இல்ல. எடிட்டிங்ல ரொம்ப நல்லா ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஃபிளாஷ்பேக்ல நடக்கக்கூடிய 80 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த விஷயங்களும், கரண்ட்ல நடக்கிற விஷயத்தையும் ஒன்றிணைச்சிருக்காங்க. ஸோ ஒன்றிணைச்சதோட ஒரு விஷயம் விஜய் நல்ல விஷயம் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மரபு சார்ந்த சில விஷயங்கள் இருக்கு. நம்ம கலைகள், மருத்துவம் இந்த மாரி சில விஷயங்கள் இருக்கு. அந்த மருத்துவத்துடைய முக்கியத்துவம் இப்ப என்ன அப்படிங்கிறத வந்து அந்த படத்துல வந்து ஆழமா சொல்லியிருக்காரு. ஒரு பேய் படம்னா அதிகபட்சம் போவான். பொழுதுபோக்கா நம்ம பார்ப்போம். இல்ல ரொம்ப பயப்படுவோம். அங்க தேவை இருக்கோ இல்லையோ கிளாமரான ஒரு பாட்டு இருக்கும். ஹீரோயின் வந்து கிளாமரா ட்ரெஸ் பண்ணுவாங்க. சும்மா ஒரு டான்ஸ் இருக்கும். இப்படி தான் இருக்கும். ஆனா, இந்த படத்துல வந்து இந்த மாரி விஷயங்கள் வந்து இல்ல கண்டிப்பாவே. அ இத தாண்டி என்ன ஒரு நல்ல விஷயம் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய மரபு சார்ந்த விஷயங்கள மறுபடியும் ஹைலைட் பண்றாரு இந்த படத்துல. அது நிச்சயமா வந்து சில இடங்கள்ல நமக்கு அது போர் அடிக்கிற மாரி ஒரு ஃபீல் வந்தா கூட, கண்டிப்பா இப்படி ஆழமா இந்த விஷயத்த பதிவு பண்ற மாரி எந்த ஒரு படங்களும் சமீப காலத்துல வரல. ஸோ படத்த வந்து முதல் பாதி ரொம்பவே நல்லா இருந்தது. முதல் பாதியில வந்து அவங்க வந்து பயமுறுத்துறதுக்கும், 2வது பாதியில வந்து நமக்கு வந்து அவருடைய கருத்த சொல்றதுக்குமா பிரிச்சு வச்சுக்கிட்டு இருக்காரு. ஓகே. முதல் பாதி ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்ட்டா இருந்தது. 2வது பாதி கொஞ்சம் கருத்தியல் ரீதியா இருந்தது. முதல் பாதியில வந்து அந்த அந்த பங்களாக்குள்ள இருக்கக்கூடிய அந்த மெட்டீரியல்ஸ் இருக்கு இல்லையா? அந்த மெட்டீரியல்ஸ்லாம் காட்டும்போது கண்டிப்பாவே ஒரு பயம் வருது. அங்க இருக்கக்கூடிய ஒரு ஹார்மோனியம் பழைய காலத்து ஹார்மோனியம் ஒண்ணு காக்குறாங்க. அத பண்ண வேலைப்பாடுகள், இந்த மாரி ஒவ்வொரு விஷயமே நல்லா இருக்கு. இந்த படத்துல ரொம்ப அதிகமா பாராட்டப்பட வேண்டியது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த படத்துக்கு ஒர்க் பண்ண காஸ்டியூம் டிசைனரும், அதுக்கு அடுத்ததா வந்து நம்மளுடைய ஆர்ட் டைரக்டர் தான். இந்த படத்த வந்து ஆர்ட் டைரக்ஷன் ரொம்பவே நல்லா பண்ணியிருக்காங்க. ஜீவா இந்த படத்துல ஒரு ஆர்ட் டைரக்டரா வர்றாரு. ஆர்ட் டைரக்டரா வரதுனாலயோ என்னவோ, இந்த படத்துல இருக்கக்கூடிய ஆர்ட் டைரக்ஷன், அந்த பங்களாவுடைய அமைப்புகள் எல்லாமே நல்லா வந்திருக்கு. இயல்பாவே அந்த காஸ்டியூம் நல்லா நல்லா பண்ணியிருக்காங்க. பிரெஞ்சு காலத்துல இருந்த காஸ்டியூமும் சரி, இப்ப இருக்கிற காஸ்டியூமும் சரி, அது பர்ட்டிகுலரா பார்த்தீங்கன்னா, பிரெஞ்சு ராணியா வர்றவங்க, அ எட்வின் கேரக்டர் நடிக்கக்கூடிய அந்த பிரெஞ்சு கவர்னர் எல்லாருமே வந்து ரொம்பவே நல்லா நடிச்சிருக்காங்கன்னு சொல்லலாம். நல்லாவே அவங்களுக்கு காஸ்டியூமும் பண்ணியிருக்காங்க. ஸோ எல்லாருமே கேரக்டர வந்து செலக்ட் பண்ணி நடிச்சிருக்காரு. ஏதோ வந்தாங்க, போனாங்க அப்படின்னு இல்லாம ரொம்பவே நல்லா நடிச்சிருக்காங்க. அர்ஜுன் வந்து இதுல வந்து கிட்டத்தட்ட ஒரு செகண்ட் ஹீரோன்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு அவர் ஒர்க் பண்ணியிருக்காரு. நல்லாவும் அவர் நடிச்சிருக்காரு. ஆக்ஷன் அவருடைய ஒரு ஸ்டைல் எல்லாமே நல்லா இருக்கு. ஜீவாவுக்கு வந்து ஓரளவுக்கு இது கம்பேக் படம் தான். சம்மந்தம் இருக்குதுண்ணா. ஏன்னா வந்து நடுவுல அவரு ஒரு வெற்றிய எதிர்நோக்கி இருக்காரு. இந்த படம் அவருக்கு வந்து ஓரளவுக்கு அந்த வெற்றிய பெற்றுத் தரும். ஏன்னா கண்டிப்பா இதுக்கான ஏதோ ஒரு பேய் படத்துல நடிச்சோம். ஏதோ பேய் படம் வந்து ஒரு ட்ரெண்ட், ஒரு ஹாரர் மூவி ட்ரெண்டுன்னு இல்லாம, ஹாரர் மூவிக்குள்ள கொஞ்சம் ஓரளவுக்கு ஒர்க் பண்ணியிருக்காரு. ஸோ ராசி கண்ணா அவங்க பாட்டுக்கு ஒரு ஹீரோயின் மாரி வர்றாங்க, போறாங்க. அப்பப்ப பயப்படுறாங்க. அவ்வளோதான். மத்தபடி அவங்க ரொம்பலாம் ஒண்ணும் ஒர்க் பண்ணல. ஒரு யோகி பாபு மத்தவங்கலாம் வந்தா கூட ஒண்ணும் காமெடி வந்து பெரிய அளவுல சிரிக்கிற மாரியும் இல்ல. ஸோ இதுதான் இந்த படத்தினுடைய ஒரு சாராம்சம். இந்த படம் ஒரு குடும்பத்தோட பார்க்கக்கூடிய ஒரு படம் தான். கண்டிப்பா தியேட்டர்ல போய் பாருங்க. நன்றி. நான் உங்கள் ராகவகுமார். மீண்டும் அடுத்த ஒரு விமர்சனத்தில் சந்திக்கிறேன். தீபிகா அதிர்வுகள்.